கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்ப இன்றைய நாள்ல யாருக்கிட்டயோ போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, மனம் திரும்புங்கன்னு சொல்லும்போது, இயேசு என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவாரா, இல்லை இயேசு எனக்கு இன்னைக்கு வந்தா ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கே போயிட்டு வாங்க தவறாமல் சபைக்கு வாங்க அப்படின்னாக்கா, நான் தவறாமல் சபைக்கு வந்தால் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுமா, எனக்கு ஆண்டு வேலைக்கு போகாமல் வருமானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு வார்த்தைகளை அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. இது அவங்களுடைய சூழ்நிலையை அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. இது அவருக்கு மேலே தப்பு இல்லை. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இயேசு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த வேதகம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்ற கவனிங்க. இயேசு நாமத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வேதம் நம்ம பார்த்து கேட்குது, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இந்த உலக மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவரையே இந்த உலகத்தில் கொடுத்தாரு, மற்றது எல்லாவற்றையும் அவர் தராம இருப்பது எப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஜீவனையே கொடுத்துட்டார். அப்ப தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் தரமாட்டாரா? உன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாரா? உன் கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உன் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தின் நிமித்தமாய் வருகிற வியாதியை யாராலையும் தாங்க முடியாது, பாவத்தின் நிமித்தமாய் வருகிற கஷ்டங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அந்த கஷ்டம் மாறும், அந்த பிரச்சனை மாறும், அந்த வியாதி மாறும். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னையே தன் ஜீவ பலியாக மனுஷனாக இந்த உலகத்துக்கு தன்னையே கொடுத்துட்டாரு, வேற எதுவும் கொடுக்க மாட்டாரு. அப்போ எல்லாவற்றையும் கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கறது மாத்திரமில்லை, உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவாய் கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இன்றைய நாளில் கூட கர்த்தாவே, ஆண்டவரை சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரை அவரையே இந்த உலகத்துக்கு தந்திருந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்படுகிற இந்த வேத வார்த்தையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் மனம் திரும்பும்படியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.